ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அன்பழகன் தரப்பு வாதங்களை கேட்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் மனோஜிடம் கேட்கலாம். மனோஜ், இந்த வழக்குல அன்பழகன் ஏற்கனவே ஒரு தரப்பா சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. இத்தனை காலம் இல்லாம இப்போ ஜெயலலிதா தரப்பு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததும் உச்சநீதிமன்றம் அவர்கள் வாதங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னதற்கும் என்ன காரணம்? பத்மபிரியா, அதாவது வழக்கு ஆரம்பித்த பொழுதே உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞர் நாகேஸ்வர் ராவ் அன்பழகனுடைய முகாந்திரத்தை இந்த வழக்கில் கேள்விக்கு உள்ளாக்கினார். குறிப்பாக அன்பழகன் பொறாமை கொண்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த வழக்கில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருப்பதாகவும், அவருடைய முகாந்திரம் என்பது வழக்கை சென்னையிலிருந்து கர்நாடகத்திற்கு மாற்றியதோடு முடிந்துவிட்டது. அதற்கு பிறகும் கூட மேல்முறையீட்டு வழக்கின் பொழுது அவருக்கு எழுத்துப்பூர்வமான வாதங்கள் வைக்க அனுமதி கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு காலகட்டத்தோடு அன்பழகனுடைய அந்த வழக்கு முகாந்திரம் முடிவடைந்து விட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. இதை அடுத்து நீதிபதிகள் அன்பழகன் தரப்பில் வழக்கில் உங்களுடைய முகாந்திரம் என்பது என்ன என்பதை கேள்விக்கு உள்ளாக்கினார்கள். அப்பொழுது அவருடைய தரப்பிலிருந்து வழக்கினுடைய பல்வேறு கட்டங்களில் நாங்கள் ஒரு மனுதாரராக செயல்பட்டிருக்கிறோம் என்று தெரிவித்தார்கள். ஆனால் அதனை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உங்களுடைய வழக்குகளுடைய அடிப்படையில் மேல்முறையீட்டு மனு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் மீண்டும் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது, அதை தெளிவாக தெரிவிங்கள் என்று தெரிவித்தார்கள். ஆனால் அன்பழகன் தரப்பிலிருந்து பல்வேறு விதமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. அதை ஏற்பதற்கு உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. மேலும் அன்பழகன் தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களை பார்க்கும் பொழுது கர்நாடக அரசு என்ன தெரிவித்ததோ அதையே தான் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இதை தாண்டி அன்பழகன் தரப்பிலிருந்து கேட்பதற்கு புதிதாக ஒன்றுமில்லை. எனவே அன்பழகன் தரப்பில் முகாந்திரம் என்ற ஒரு விஷயத்தை கேள்விக்கு உள்ளாக்கி அவருடைய வாதங்களை வைப்பதற்கு அனுமதிக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அன்பழகன் இந்த வழக்கில் தாக்கல் செய்த ஆவணங்களை கருத்தில் கொண்டு அதனுடைய அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கப்படும் பொழுது அன்பழகனுடைய ஆவணங்களும் கவனத்தில் கொள்ளப்படும் என்ற ஒரு உறுதியை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. எனவே உச்சநீதிமன்றத்தில் அன்பழகன் தரப்பு எழுத்துப்பூர்வமான வாதங்களை தவிர நேரடியாக ஆஜராகி வாதிடுவதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி மறுத்துவிட்டது. பத்மபிரியா, மனோஜ், இதனால இந்த அன்பழகன் தரப்புக்கு இந்த வழக்கு பின்னடைவு சந்திக்கும் என்கிற கோணத்தில் பார்க்க முடியுமா? மணிமாறன், அதாவது ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றியதாகட்டும், பவானி சிங்கை மாற்றிய விவகாரமாகட்டும், அல்லது மேல்முறையீட்டு வழக்கில் கர்நாடக அரசையும் கூட ஒரு மனுதாரராக சேர்த்த விஷயமாகட்டும், இவை அனைத்திலையுமே அன்பழகனுக்கு பங்கு இருக்கிறது. இவை அனைத்திலையுமே அன்பழகன் ஒரு மனுதாரராக செயல்பட்டிருக்கிறார். ஆனால் மேல்முறையீட்டு வழக்கில் தற்பொழுது அன்பழகன் தரப்பிலிருந்து நேரடியாக ஆஜராகி வாதங்களை எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதால் இது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். ஏனெனில் என்னதான் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டாலும் நேரடியாக ஆஜராகி வாதங்களை எடுத்து வைக்கும் பொழுது எதிர்த்தரப்புக்கு ஒரு சிக்கலை உண்டாக்க முடியும். ஆனால் தற்பொழுது வெறும் எழுத்துப்பூர்வமான வாதங்களை மட்டுமே வைக்க முடியும் என்பதால் அது மிகப்பெரிய பின்னடைவு. இதை எதிர்த்து கூட அன்பழகன் தரப்பிலிருந்து ஏதேனும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மணிமாறன், மனோஜ், இந்த வழக்குல அன்பழகன் தரப்பின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கக்கூடும்? பத்மபிரி, அதாவது தற்பொழுதைய சூழ்நிலையில் ஏற்கனவே கர்நாடக அரசு தாக்கல் செய்த ஆவணங்களுடைய அடிப்படையிலும் அன்பழகன் தரப்பு தாக்கல் செய்த ஆவணங்களுடைய அடிப்படையிலும் ஒரு ஒப்பீடானது உச்சநீதிமன்றத்தால் பார்க்கப்பட்டது. அந்த ஒப்பீட்டினை பார்க்கும் பொழுது அன்பழகன் என்ன விஷயங்களை சொல்ல வருகிறார் என்பது ஏற்கனவே பிவி ஆச்சாரியா மற்றும் துஷ்யந்த் தேவி ஆகிய இருவராலும் முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதில் ஏதேனும் புதிதாக சொல்ல வேண்டும் என்றால் அன்பழகன் தரப்பிலிருந்து ஒரு எழுத்துப்பூர்வமான வாதங்களை வைக்க முடியும். எனவே அதை நோக்கி அவர்கள் நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது இந்த வழக்கில் ஏற்கனவே எங்களுக்கு நேரம் இல்லை, விரைவாக முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று நீதிபதிகள் தெரிவித்ததன் காரணமாக வேறு ஏதேனும் தன்னுடைய அந்த முகாந்திரத்தை நிரூபிப்பதற்கான முயற்சியில் அன்பழகன் ஈடுபடுவார் என்பது ஒரு சந்தேகமாகவே இருக்கிறது. இந்த சூழலில் நீதிமன்றத்தில் குறைந்தபட்சம் எங்களுடைய எழுத்துப்பூர்வமான வாதங்களை இன்னும் எங்களை இருக்கக்கூடிய விஷயங்களை வைப்பதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வேண்டுமானால் அவர்கள் விடுக்கலாம். அவ்வாறு கோரிக்கை விடுக்கப்படும் பொழுது அதை உச்சநீதிமன்றம் ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே எழுத்துப்பூர்வமான வாதங்களை வைக்கிறோம் என்ற ஒரு நகர்வை நோக்கியே அன்பழகன் தரப்பு செயல்பட வாய்ப்பு இருக்கிறது. பத்மபிரியா.